ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்கள் ஆதரவு எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. இது மாதிரியான தன்னம்பிக்கை கதைகள், தன்னம்பிக்கை சிறுகதைகள் இது எல்லாரும் மற்றவங்களுக்கும் சென்று அறியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலான நம்மளுடைய சிறுகதைகளையும் கதைகளையும் சேர்ந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் நம்ம தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கும் நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த பிச்சைக்காரனுக்கு எந்த ஒரு பெரிய ஆசையும் இல்லை. அவன் எப்பயுமே ஒரே இடத்துல தான் இருப்பான். அவன் யார்கிட்டேயும் கை நீட்டி காசெல்லாம் கேட்க மாட்டான். ஆனால் பசிச்சா மட்டும் அவன் போய் எல்லார்கிட்டேயும் தேவையானதை கேட்டு வாங்கி சாப்பிடுவான். ஒருவேளை அன்றைக்கி அவனுக்கு கிடைச்ச சாப்பாடு அதிகமாக இருந்தால் தன்னை போலவே கஷ்டப்படுறவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மனசும் இருந்தது. இதனால் அந்த பிச்சைக்காரனோட நல்ல குணத்தை பற்றி தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் ஆளுக்கு ஒருத்தராக ஒரு நாளும் 3 வேளையாக அவனுக்கு சாப்பாடு போட்டாங்க. அந்த சாப்பாடை வாங்கிட்டு அவனும் அவனோட இடத்துக்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கவும் ஆரம்பித்தான். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவன் இறந்து போயிட்டான். ஊர் மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப சோகமாக போயிடுச்சு. அடடா, ரொம்ப நல்ல மனுஷன், அவன் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாதவன், முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருக்கிறதுக்கு பார்த்தவன் அப்படின்னு எல்லாரும் நொந்துக்கிட்டாங்க. அதனால் அவனுக்கு யாரும் இல்லாததால் அந்த ஊர் மக்களே அவனுக்கு ஆதரவாக இருந்து அவனும் தங்கியிருந்த இடத்துலையே அவனை புதைச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அவன் தங்கியிருந்த இடத்துக்கு கீழேயே குழி நோண்டி அவனை புதைக்க தயாராகும்போது அந்த குழியை நோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 அடியிலேயே ஏதோ சத்தம் கேட்டுது. அதனால் தொடர்ந்து தோண்டாமல் கொஞ்சம் நிறுத்தி அது என்ன அப்படிங்கிறத பார்த்தாங்க. அந்த குழிக்குள்ளே எட்டி பார்த்த எல்லாருக்குமே பேரதிர்ச்சி காத்திருந்தது. அதில் என்ன இருந்ததுன்னா, ஒரு பெரிய வெண்கல பாத்திரமும் அதுக்குள்ளே நிறைய தங்க நகைகளும் வைர நகைகளும் அதுக்குள்ளே இருந்தது. வைர வைடூரிய ஆபரணங்கள் இது எல்லாம் அதுக்குள்ளே இருக்கவே மக்கள் ரொம்பவே பேரதிர்ச்சி ஆயிட்டாங்க. எல்லாருமா ஒன்று கூடி இதை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய தலைவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு ஊர் தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் சொன்னார், அடடே, இவ்வளவு செல்வத்தையும் அவன் கடியில் வச்சுக்கிட்டு தான் அவன் பிச்சைக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா, உங்கள் எல்லார்கிட்டையும் அவன் வாங்கி சாப்பிட்டுருக்கானா அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டார். ஊர் தலைவரை போலவே ஊர் மக்களும், ஆமாம், இத்தனை செல்வத்தையும் அவனுக்கு அடியில் வச்சுக்கிட்டு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் அவன் பிச்சைக்காரனாக வாழ்ந்திருக்கான், அவன் மட்டும் நினச்சிருந்தானா இந்த ஊருக்கே ராஜாவாக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. இதை போல தாங்க நிறைய பேர் தங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் மட்டும் யோசித்து தங்கமான தன்னுடைய தன்னம்பிக்கையும் வைரமான தங்களுடைய முயற்சியும் பற்றியும் யோசிக்காமல் விட்டுடுறாங்க. எந்த தடை கற்கள் வந்தாலும் உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் நீங்கள் பின்பற்றினா கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.